Hi friends, welcome to Suresh channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் குருமா ரெசிபியை பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் இதுக்காக ஒன் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேங்காய், சோம்பு, முந்திரி, பச்சை மிளகாய், உடச்சக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வாசனை பொருட்கள். மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகா, 5 முந்திரி, உடச்சக்கடலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதங்க விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையணும், அதுக்காக தட்டு போட்டு மூடிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குழம்பு கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறிட்டு குழம்ப கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா குழம்பு கொச்சிச்சு. சிக்கனும் வெந்துடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இதில் உடச்சக்கல்ல சேர்க்கறதுனால கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
கரம் மசாலா தூள் சேர்த்து குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கிளறி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே ஃபுல்லாக நுர கட்டியிருக்கு. கொத்தமல்லி சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குருமா ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். டேஸ்டிங் பார்த்துடலாமா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.